லாரா 11 இயர் ஓல்டு, 10 இயர்ஸ் அண்ட் எபோவ் ஆகும்போதே வந்து ஏஜ்டு கேட்டகரியில் வந்துடுவாங்க. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரமாக சாப்பிடல. பட் ஒரு பெட் பேரண்ட் சாப்பிடல அப்படிங்கிறனால அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் நம்மகிட்ட கொண்டு வந்ததையுமே வந்து ஃபஸ்ட்டு டேபிளில் வச்சதையுமே அவருடைய ஃபேஸை பார்த்ததையுமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கா, ரொம்ப முடியாமல் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். பண்ணிட்டு இருக்கிற டேபிளில் வந்து வெஜைனா அப்படின்னு சொல்லக்கூடிய பிறப்புறுப்பில் வந்து வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு சிவியர் லைஃப் த்ரெட்னிங் இஷ்யூ தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதே உடனே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளட் டெஸ்ட் அண்டு ஸ்கேனிங்க்கு அட்வைஸ் பண்ணோம். ஸ்கேன் பார்த்ததில் பயோமெட்ரா சிவியராக இருந்தது. சர்ஜரி பண்ணாமல் என்ன மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணாலும் வந்து இது வந்து ஃபெயிலியரில் தான் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இமீடியட்டாக சர்ஜரி பண்ணி யுட்ரஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து யுட்ரஸை ரிமூவ் பண்ணியாச்சு. அது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இருந்தாலும் வந்து இன்னும் கிரிட்டிக்கல் பீரியட் தான் இருக்கா. 2 to 5 days ஆகும் கம்பல்சரி ரெக்கவரி ஆகிறதுக்கு. ஒவ்வொரு வீடியோலையும் நான் இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது சொல்கிறோம், ஃபீமேல் பெட் வச்சுருக்கிறீங்க, பெட்டாக மட்டும் வச்சுருக்கிறீங்க, அதாவது ப்ரீடிங் பர்பஸ் வச்சுருக்கல, தயவு செய்து யுட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணுறது 100% சேஃப் தான். யுட்ரஸை ரிமூவ் பண்ணும்போது சர்ஜரி தான், மேஜர் சர்ஜரி தான், பெயின் இருக்க தான் செய்யும். பட் அந்த பெயின் வந்து இது போன்ற ஒரு லைஃப் த்ரெட்னிங் இஷ்யூ வந்து காஸ் பண்ணாது. ஸோ இவளோட ரெக்கவரி வீடியோவை அடுத்த இதில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.